ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். என்னென்ன புது கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட இப்போ ரோஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சூப்பர் டூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது. ஸோ எல்லா கலர்ஸ்லையுமே மேக்ஸிமம் என்கிட்ட என்னென்ன கலர்ஸ் இருக்கோ எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ண பார்க்குறேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து கொடி ரோஸ் க்ரீப்பர் வெரைட்டி. நல்லா கொத்து கொத்தாக பூ பூக்கக்கூடிய வெரைட்டிங்க. பார்க்கும்போது தெரியும் இந்த ஒரு கொத்தில் எவ்வளோ பூக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதாக பார்த்தீங்கன்னா ஒயிட் கிரீப்பர், வெள்ளை கொடி ரோஜா. தென் நெக்ஸ்ட்டாக பார்க்குறது வந்து ஐஸ்கிரீம் ரோஸுங்க. இது வந்து உங்களுக்கு பிங்க் ஷேட் வித் ஒயிட் ஷேட் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இந்த ரோஸுமே அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட இது எல்லாமே கவரில் தான் இருக்குது, 5 kg கவரில். இது வந்து ஸ்டார் எல்லோ ஃப்ளவருங்க. இது கொத்து கொத்தாக பூ பூக்கக்கூடியது. உங்களுக்கு சின்ன சின்னமாக தான் இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்காது, ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இந்த மாதிரி சைஸில் தான் இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரே கொத்தில் ஒரு 5 to 6 பூக்கள் கூட வைக்கும், அந்தளவுக்கு கெப்பாசிட்டியானது. அதுக்கப்புறம் அதிக நறுமணம் தரக்கூடியது, சூப்பரான ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து பன்னீர் பட்டன் ரோஸ். பன்னீர் ரோஸில் கொஞ்சம் மினி வெரைட்டி, அவ்வளோதான். ஸோ இந்த பிளான்ட்டுமே சூப்பர் அண்ட் ஹெல்த்தியாக நம்மக்கிட்ட ஃப்ளவர்ஸோடவே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது பிளாக் ரோஸு தாங்க, வெல்வெட் ரோஸுன்னு சில பேர் சொல்லுவீங்க. ஸோ அந்த கலர் தான் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடச்சிட்ருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்ருக்கிறது எல்லாருக்குமான ஃபேவரட்டான ஒரு ரோஸ், 7 days ரோஸ். நம்மளோட நர்சரியில் ரொம்ப ஹிட் அண்ட் ஃபாஸ்ட் மூவிங் சேலில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ரோஸ் இது. இது 7 நாளுமே உங்களுக்கு பூக்கள் வச்சுக்கிட்டே இருக்கும். சூப்பராக ரொம்ப அழகாக டெய்லியுமே உங்களுக்கு பூ கொடுத்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு குட்டி குட்டியாக மினி வெரைட்டி தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து மினியேச்சர் ஆரஞ்சு வெரைட்டி. ஸோ சூப்பராக உங்களுக்கு பூ பூக்கும், நிறைய பூ பூக்கும். பூக்களுக்கு எந்த பஞ்சமுமே இருக்காது, அவ்வளோ நிறைய பூ பூக்கும். அடுத்து வந்து வாசனையில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய இந்த தஞ்சாவூர் பன்னீர் தாங்க. இந்த தஞ்சாவூர் பன்னீர் பார்த்தீங்கன்னா வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். மார்வேல் ஆரஞ்சு ரோஸு தாங்க. இந்த மார்வேல் ஆரஞ்சு ரோஸை பொறுத்த வரைக்கும் பூக்கள் வச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பூக்கள் இல்லாத நாட்களே இருக்காது. மீடியம் சைஸாக தான் பூ இருக்கும், கொத்து கொத்தாக பூ இருக்கும். இது எல்லாமே ஒரு ரோஸ் இருந்தால் போதும். நீங்கள் டெய்லியுமே, அதாவது ஒரு ரோஜா செடிகள் நீங்கள் வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா போதும், டெய்லியுமே உங்களுக்கு பூக்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படியேப்பட்ட ஒரு வெரைட்டி தாங்க இது. ஆரஞ்சு கலர் கொடி ரோஸுங்க. ஆரஞ்சு கலர் கொடி ரோஸ் இது ஒரு நியூ வெரைட்டி. இது என்கிட்ட ஒரு 5 செடிகள் கிட்ட இருக்குது. வேணுன்றவங்க குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது செமி புஷ் அண்ட் செமி க்ரீப்பர் வெரைட்டி மாதிரி தான் உங்களுக்கு பூக்கள் வைக்கும். இந்த கலரில் தான் இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப லுக் வைஸாகவும் சூப்பராகவும் இருக்கும், அப்பியரன்ஸ் வைஸாகவும் நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் லைஃப். இது பூக்கள் ஃபுல்லாகவே செடிகள் நிறைய 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 எவ்வளோ நீங்கள் பிரான்ச்சஸ் வச்சுருக்கீங்களோ அவ்வளோ பிரான்ச்சஸ்லையும் அட்ட டைமில் பூ பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டிங்க. ரொம்ப பெருசாக இருக்காது, ரொம்ப சின்னமாக தான் இருக்கும். ஸோ இந்த வெரைட்டி என்னோட பர்சனல் ஃபேவரெட் கூட, ஒன் ஆஃப் தி ஃபேவரெட். டெய்லியும் சாமிக்கு பூஜை பண்ணணும், எங்களுக்கு பூக்கள் வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வெரைட்டி சூஸ் பண்ணிக்கலாம். மினியேச்சர் பேர்ல் ஆரஞ்ச். ஸோ சின்ன சின்ன படத்துலேருந்து பெரிய பெரிய படத்து வரைக்கும் இந்த பூக்கள் அவ்வளோ அழகாக ஏற்ப நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டெம்மும் கொஞ்சம் மெலிசாவும் இல்லாமல் தடிமனாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வைக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். மினியேச்சர் பேர்ல் ஆரஞ்சு ரோஸு எல்லாத்தையுமே காமிச்சிட்டு நம்ம பெஸ்ட்டான ஒரு பிளான்ட் பன்னீர் ரோஸ் யாருமே கொடுக்க முடியாமல் பூக்களே இல்லாமல் வாங்கிட்டு வந்து ஏமாந்ததெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நம்மக்கிட்ட பூக்களோடவே இருக்குது, பூக்களோட மட்டும்தான் தருவோம். எல்லாத்துலேயுமே மொட்டுக்கள் பூக்களோடு இருக்குது. ஸோ இந்த பிளான்ட் வந்து தொட்டியில் அவைலபிளாக இருக்குது. எல்லோ ஃபேரி ரோஸ் அடுத்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இந்த வெரைட்டி வந்து போன வாட்டி ஸ்டாக் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு, இந்த வாட்டி திரும்ப ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ இந்த கலரில் தான் உங்களுக்கு ஒரு மாதிரி டபுள் ஷேடில் வந்து அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் ஃபேட் ஆகிடும். ஸோ இந்த பிளான்ட்டுமே நம்மக்கிட்ட ஒரு 3-4 பிளான்ட் அவைலபிளாக இருக்குது. யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கோங்க. எத்தனை வெரைட்டி ஆஃப் ரோசஸ் வந்திருந்தாலுமே இந்த ரெட் ரோஸுக்கு இருக்கிற மவுஸு கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஏன்னா உங்களுக்கு கட் ஃப்ளவரில் நீட்டமாக காம்புகள் வந்து தடிமனாக வந்து இந்த கலரில் அப்பியரன்ஸ் கொடுக்கறது ரொம்ப டார்க்காகவே இருக்கும், ரொம்ப லுக்காகவே இருக்கும். ஸோ இந்த ஹெச்டி வெரைட்டி ஆஃப் ரோஸ் ரெட் கலர் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. ஒரே நாள் பூ பூத்தாலுமே சரி, இதோட பூக்களுக்கு இருக்க மவுசே தனிதாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பூ பூக்கும். அப்பேற்பட்ட ஒரு வெரைட்டி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. காஷ்மீரி ரோஜா, சிம்லா ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பூக்கள் வந்துக்கிட்டே இருக்கும், அதே மாதிரி உதிர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்களே பறிக்க மறந்துட்டாலும் அடுத்த நாள் உங்களால் இந்த பூக்களை செடிகளில் பார்க்க முடியாது.
எல்லோ கலரில் கொஞ்சம் பெரிய செடியாக நீங்கள், அதாவது பெரிய பூக்கள் செடிகள்லாம் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த எல்லோ ஸ்ட்ரைப்ஸ் ரோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கப் ஷேப்பில் தான் வரும், கொத்து கொத்தாக பூ வைக்கும், லைட் மைல்டு ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கும். ஜடிகா ரோஸ் தாங்க நீங்கள் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது. இது டபுள் கோட்டிங் கலர் மாதிரி உங்களுக்கு வெளியே ஒரு கலரும் உள்ள ஒரு கலரும் இருக்கும். வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் ஷேட்லேயும் உள்ளே வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ஷேட்லேயுமே இருக்கக்கூடிய இந்த வெரைட்டி ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் நம்மக்கிட்ட கிடச்சிட்ருக்கு. சில்வர் லைன் ரோஸுங்க, சொல்லும் போதே உங்களுக்கு தெரியுது சில்வர் கலர் கண்டிப்பாக இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு பிங்க் அண்ட் ஒயிட் கலர் மிக்ஸ் ஆகி ஒரு ஐஸ்கிரீம் ஃபீல் கொடுக்குது. இது நல்லாவே கொத்து கொத்தாக உங்களுக்கு பூ பூக்கக்கூடிய வெரைட்டி. நம்மக்கிட்ட மேக்ஸிமம் இருக்கிறது கொத்து கொத்தாக பூ பூக்கக்கூடிய வெரைட்டி தாங்க. எப்போவுமே பூ வச்சுட்டே இருக்கிற வெரைட்டி தான். இதுக்கெல்லாம் சீசனே கிடையாது. ஆல் சீசன், எனி சீசன் உங்களுக்கு பூ கொடுத்துக்கிட்டே இருக்கும். ராயல் பிங்க் கலருங்க, செம்ம சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு லுக்காகவும் குட் அப்பியரன்ஸ் பயங்கரமாக இருக்கும். நல்ல பெரிய பூக்களாக வைக்கும். பெரிய பூக்களாக விரும்புகிறவங்க இந்த கலரை கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டீங்க. அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது போனிகா வெரைட்டி. ரொம்ப 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 சூப்பராக சம்மர் ஸ்னோ மாதிரி உங்களுக்கு செடிகள் ஃபுல்லாகவும் மொட்டுகளும் பூக்களுமாகவே காணக்கூடியது இது. ஸோ இது போனிகா வெரைட்டி. ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெப்சைட் ஆர் வாட்ஸ்அப் கேட்லாக செக் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது சம்மர் ஸ்னோ ரெட் கலருங்க. இது ஃப்ளவர்ஸ் எல்லாமே இன்னும் ப்ளூம் ஆகலை. ப்ளூம் ஆகிறது இருக்கான்னு பார்த்துட்டு நான் காமிக்கிறேன். உங்களுக்கு இது ஃபுல்லாகவே மலரவே மலராது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷேப்பில் அப்படியே தான் இருக்கும். ஃபுல்லாக மலர்ந்துட்டாலும் சில பேருக்கு பிடிக்காது இல்லையா, அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரோஸ் பை பண்ணிக்கலாம். இது இதே மாதிரி ஷேப்லேயே தான் இருக்கும், அப்படியே தான். அடுத்து பார்க்கக்கூடியது ஃப்ரெஞ்ச் ரோஸ். முள்ளே இல்லாத ரோஜாக்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணலாம். அவங்களுக்கு செடி வளர்க்குற ஆர்வம் இதை பார்த்துட்டு ரொம்ப பூஸ்ட் ஆகும். ஸோ கார்டனில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பிரிட்டிஷ் குவீன் ரோஸ், சாரிங்க பர்த்டே ரோஸ். இது பர்த்டே பார்ட்டி ரோஸு. நான் பேபி பிங்க் கலரில் இருக்கும். அப் டு அது மொட்டு வைக்கிறதுலேருந்து ஃபுல்லாக மலர்ந்து கீழே உதிர்ற வரைக்கும் இதே கலரை மெயின்டைன் பண்ணும் இது. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதில் கொஞ்சம் முள் ஜாஸ்தியாக தான் இருக்கும், பட் பூக்கள் உங்களுக்கு மொட்டுக்களும் நிறைய வைக்கும். நம்ம ஊர் ஃபீல்டில் ரொம்ப ரொம்ப டிமாண்டான வெரைட்டி, ரொம்ப ஜாஸ்தி நடக்கூடிய ஒரு வெரைட்டி ஆந்திரா பன்னீர் ரோஜா தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஆந்திரா பன்னீர் ரோஜா இலைகளையும் செடிகளையுமே பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம் இந்த ரோஸு தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி தாங்க இது. இது ஒரு பிங்க் கலர் ஷேட் ரோஸு தான் இது. ஸ்மெல் வைஸும் நல்லா இருக்கணும், என் ப்ரைஸுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கானும், பூக்களும் நிறைய வைக்கணும், எனக்கு சாமிக்கு வீட்டுக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நாட்டு ரோஸாவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க. இது நாட்டு ரோஸு, நிறைய பூ பூக்கும், ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும், பயங்கரமாக உங்களுக்கு வாசனையாக இருக்கும். மல்லிப்பூவில் மூக்குத்தி பட்டனை வச்சு கட்டுவோம். அதே நாம் வந்து வேறு ஏதாவது டிசம்பர் பூவோ கனகாமர பூவோ கட்டினோம்னா எதை அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வச்சு கட்டுறதுன்னு சொல்லிட்டு யோசனையாக இருக்கும்ல, அதுக்கேற்ற மாதிரி தாங்க இந்த ரோஸ் வந்திருக்கு. இது இவ்வளோ தான், அப்படி சைஸே இவ்வளோ தான், உங்களுக்கு ரொம்ப சின்னமாக தான் இருக்கும். இதை நீங்கள் பறித்து நீங்கள் உங்கள் பூக்களில் கட்டி வைக்கலாம், ரொம்ப அட்ராக்டிவாகவும் லுக்காகவும் இருக்கும். அடுத்து பார்க்கக்கூடியது ஒரு க்ரீப்பர் வெரைட்டி தாங்க, ரெட் மினியேச்சர் ரெட் கேஸ்கேட் ரோஸ். க்ரீப்பர் ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெரைட்டியும் கொத்து கொத்தாக பூ பூக்கும், பட் குட்டி குட்டியாக பூ சைஸ் இருக்கும். இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஃபேண்டா பட்டன் ரோஸ். இந்த கலர் ரொம்ப அப்பிடைசிங்காக இருக்கும், பார்க்கும் போதே அவ்வளோ லுக்காக இருக்கும், கொத்து கொத்தாக பூ பூக்கும், சூப்பராக எப்போவுமே பூ இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு நியூ வெரைட்டிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரே ஒரு செடி தான் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. புக் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்லி ஒன் ரோஸ். அடுத்து பார்க்கக்கூடியது சம்மர் ஸ்னோ ஒயிட் கலருங்க. சம்மர் ஸ்னோனாவே நிறைய பேருக்கு தெரியும், நிறைய கொத்து கொத்தாக பூ பூக்கக்கூடியது ஒயிட் கலரில் அப்படியே உங்களுக்கு போர்வை மாதிரி ஒரு செடி ஃபுல்லாக பூத்திருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது கிரிக்கிரி எல்லோ ரோஸ் தாங்க. ஸோ இது குட்டி குட்டியாக பூ பூக்கும், எல்லோ கலரில் பூ பூக்கும். ஃபேட் ஆகிடுச்சு மலர்ந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் மாறிடும். ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க. நான் மஞ்சள் கலர் தான் வாங்கினேன், ஒயிட் கலரில் பூ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க சில பேர், அதுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷன். தென் பேபி பிங்க் கலரில் இருக்கக்கூடிய அவலாஞ்சி ரோஸு தாங்க. ஸோ இன்னும் பாதி ஸ்டாக்ஸ் நான் காமிக்கவே இல்லை, டைம் ரொம்ப இழுத்துருச்சு, பெரிய வீடியோவாக போயிடுச்சு. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, நீங்கள் ரோஸ் எல்லாமே ரொம்ப விரும்பி வளர்க்குறீங்க அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சூப்பர் டூப்பரான ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து இன்னும் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும், நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க.